தது துவமசி, அது நீயாக இருக்கிறாய் என்று ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பிள்ளைக்கு அப்பா உபதேசம் பண்ணியிருக்கார். அதுல இருந்து தெரியுதுன்னா உடனே ஒரு கேள்வி, அது நீன்னா பரமாத்மா இசுக்கு ஜீவாத்மான்னு அர்த்தம். பரமாத்மா ரொம்ப தூயவர், ஜீவாத்மா ரொம்ப அழுக்கு. அது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவேட் பண்றேன்னா, பரமாத்மா பரமாத்மா இசுக்கு ஜீவாத்மா மைனஸ் பியூரிட்டி அப்படின்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சொல்லிட்டு மைனஸ் பியூரிட்டின்னு ஒன்று போடுறேன் நியாயமான்னு கேட்டான். அது உள்ளாக்காட்டிக்கு சொன்னது அப்படிதான் வச்சுக்கணும். அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தத்துவமசி ஸ்வேதகேதோங்கிறத அத்வைதிகளே எக்ஸ்பிளைன் பண்ணலை இது வரைக்கும். நான் அடிக்கடி பேரெல்லாம் வச்சுக்கிறா பிள்ளைகளுக்கு. அப்பா பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறா சாஸ்திரி, தத்துவமசி சாஸ்திரின்னு பேர் வைக்கிறார். எங்கள் உயிர் நாடிங்கிறார். அந்த தத்துவமசியை ஒழுங்காக சொன்னையான்னு கேட்டார் சுவாமி தேசிகன் அம்மாள் பாஷிகர். தத்துவமசி ஒழுங்காக சொன்னையான். அந்த பரமாத்மா நீன்னு சொல்லிச்சு. அந்த பரமாத்மா தூயவன், நீ தூய்மையற்றவன். தூயவன் சொல்லிட்டு தூய்மையற்றவன் எப்படி ஐக்வேட் பண்ணினா, தூய்மையற்றவர் மைனஸ் தூய்மை அற்ற தன்மை இசி கொண்டு தூயவர். அப்போ ஈக்குவேஷன் சரி வரைய கூட ஆட் பண்ணுறீங்க. எப்படி ஆட் பண்ணி ஈக்குவேஷன் போட்டுருக்கு வேறோம்னா, நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், அந்த பரமாத்மா ரொம்ப தூயவர், அந்த தூயவர் இவர் உடலை வித்துருக்கார், ஆகையினால இவரே அவர். இப்போ நம்ம உடம்புல உள்ள ஆத்மா ரொம்ப தூய்மையானது. ஆத்மாவுக்கு கிளப்பறம் கிடையாது, ஆத்மாவுக்கு பசி கிடையாது, ஆத்மாவுக்கு தாகம் கிடையாது. ஆனால் ஆத்மா இந்த உடம்போட கூட்டிட்டு தான் இத்தனையும் உண்டு. அப்போ இந்த உடம்பு தான் கிழவனாருது, பசிச்சவனாருது, சாப்பிட்டவனாருது. அதில் உடம்புல இத்தனை வருது, உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ள இருக்கிற ஆத்மாவையும் உடம்பையும் ஒன்றுன்னு தான் சொல்கிறோம், படித்தவோட சொல்கிறோம். காரணம் என்னன்னா, அது அதை விட்டு இது தனித்திருக்க முடியாமல் அதனுடைய உடம்பாக இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சம் முழுக்க நாராயணன் விட்டு தனிச்சிருக்க முடியாத நாராயணன் உடம்பாக பிரபஞ்ச விசி விட்டு நாராயணன். ஆக தத்துவமசி அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லா அர்த்தம் சொன்னவர் ராமானுஜர் தான். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை. அவன் சொன்ன அர்த்தமெல்லாம் அப்படி மாட்டி. அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொன்னார்? உலகமெல்லாம் அவருக்கு உடம்புங்கிற ஃபார்முலா இருந்துச்சு. இந்த ஜீவாத்மா வைகுண்டம் போறதான் பரமபுர சோவார்த்த சுவாமி தேசிகம் வர்ணிச்சிருக்காரு. வைகுண்டம் போனால் அந்த பெருமாள் கிட்ட கிராமம் வந்த உடனே கோசின்னு கேட்குறார், கோவாரின்னு கேட்குறார். அப்போ என்ன சொல்லணும்? நான் உன்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்கிறான்னு உடனே சொல்லலை. அகம் பிரம்மாஸ்மி, நான் பரபிரம்மன்னு சொல்கிறான். பார்த்தேடா, அத்வைதம் தான் சொல்கிறது அப்படின்னு. கேட்குறவன் உட்காந்துருக்கான் பரபிரம்மம். அவனை போய் பார்க்குறவன் இது யாருன்னா நான் தான் நீன்னு உங்களுக்கு சொல்கிறான். அது எவ்வளோ சொல்ல குழப்பமாக இருக்குது. உப்புறது தெரியாது குழப்பறது. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். நான் தான் நீ என்றால் உன்னை விட்டு தனித்திருக்க முடிவதனாய், முடியாதவனாய், ஒன்னாலே ஏற்கப்பட்டு ஒன்னாலே தாங்கப்படுவனாய் உனக்கே சேஷனாக இருப்பதனாலே நீயே நான் சொன்னேன். அதுதான் அந்த குழந்தை. அப்படி அந்த வார்த்தையை ஜீவாத்மா சொன்னவுடனே முதல்ல குழந்தை அப்பான்னு கூட்டவுடனே அப்பா மகிழ்ந்து போகிற மாதிரி பெருமாள் மகிழ்கிறார் அப்படின்னு பிரபஞ்ச வியாக்கியானம் பண்ணுற சுவாமி தேசிகன். இது எதனால பாசிபிளாக இருக்குது? பிரபஞ்சம் முழுக்க நாராயணனுக்கு உடம்பு, நாராயணன் அதுக்கு உயிர் அப்படிங்கிற அடிப்படையில் சார்பார். இது உங்களுக்கு புரிய முடியாது சொல்லிட்டேன்னா பாஷிகார் அனுகிரகம் தேசியம் சந்தோஷம். இது புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் முழுக்க நாராயணனுக்கு உடம்புன்னா விஸ்வரூபம்னு நினச்சிக்காது. விஸ்வரூபம் என்பது வேறு, இது வேறு. விஸ்வரூபத்தில் பகவான் அவனுக்கு பூபாதம் எஸ்யநாதம் வீரம் சொல்ல சந்திர சூரியவும் ஜனேத்திரன்னு. எந்த பகவானுக்கு பூமி காதோ, எந்த பகவானுக்கு ஆகாசம் அப்படிங்கிறது சிரசோ, எவனுக்கு சந்திரனும் சூரியனும் கண்ணோன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு உருவாகம், கற்பனை. இப்போ அப்படி சொல்லல. நாம உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு உடம்பு. உடம்புக்கே நம்ம டெஃபினேட் வேற சொல்லிட்டோம். அதில் நம்ம உடம்புக்கும் அப்படிங்களா இருக்கு, பகவானுடைய உடம்புக்கு அப்படிங்களா இருக்கு, யாக்கியவல்கிற உபரிடத்தில் உள்ள சரீரத்துக்கு அப்படிங்களா இருக்கு, லோகத்தில் சொல்ற கண்ணு காது மூக்கு இவையுடைய அசம்பிளி உடம்பு நினச்சிருக்காங்க. அந்த உடம்புக்கு அப்படிங்களா வருது. இப்படி ஒரு டெஃபினேஷனை எம்பெருமானார் கண்டுபிடிச்சோம். இந்த சரீரம் அதுக்கு டெஃபினேஷன் பாஷிகாரர் கொடுத்தாலே, இதை தெரிஞ்சுட்டவன்கிட்ட போய் வேதத்தில் பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்லியிருக்கு, பிரம்மன் தான் சத்தியம் சொல்லியிருக்கு,
எது கேட்டால் பிரம்மம் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு, இன்னொன்று கிடையாதுன்னு சொல்லியிருக்குன்னா என்னையா பேத்தியார் பண்ணுறேன். நான் என் உடம்புல இருக்கிற உயிராக இருக்கிறேன்னா அவர் உடம்புலையும் உயிராக இருக்கார். அதெல்லாம் ஒருத்தர் தான் இருக்கார், மீதி எல்லாம் உடம்பா இருக்காருன்னு நாங்கள் அர்த்தம் சொல்லணும். சரியா போச்சு. அதெல்லாம் நம்மளை யாரும் குழப்ப முடியும். இந்த பெரிய கைங்கரியத்தை பாஷிக்காரர் வேதத்துக்கு செஞ்சு கொடுத்தார். வேதத்தில் உள்ள குழப்பத்தை நீக்கினார். அதை சுவாமி தேசிகன் ஒரு விரிவாக எடுத்தார். சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி பாடுபட்டிருக்கார். அம்மாள் தத்துவசாரத்தில் அத்வைதத்துடைய 5 டிஃபெக்ட்ஸ் எடுத்து காமிச்சிருக்காரு. அதெல்லாம் தேசிகன் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுவே ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகையினால பிரபஞ்சம் என்பது நாராயணனுக்கு உடம்பு. ஏன் உடம்பு என்றால் ஒரு உடம்பானது உயிருள்ள ஒருவனால அறிவுள்ள ஒருவனால தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவருக்கே மேன்மை தரக்கூடியதாய் அவரை விட்டு தனித்து இருக்கக்கூடியதாக இருக்கும். பிரபஞ்சம் அப்படி இருப்பதால் பிரபஞ்ச நாராயணன். பிரபஞ்சத்துக்குள்ள ஜீவாத்மாக்கள் எப்படி இருப்பதால் ஜீவாத்மாக்கள் நாராயணன். இப்போ நாராயணனுக்கு அவனுடைய அறிவு சரீரம் இல்லை, ஆனால் நம்ம அறிவு சரீரம். நமக்கு ஒரு அறிவு இருக்கு. இந்த அறிவு நாராயணன் தான் கொடுத்து தாங்குறான் இயக்கம். அதில் இந்த அறிவுடையவன் நாராயணன் டிஃபெண்ட் பண்ணல. அதில் நம்ம தர்மபூத ஜானம் அவனுக்கு சரீரம், அவனுடைய தர்மபூத ஜானம் அவனுக்கு சரீரம் வச்சா புரிஞ்சா மாதிரி உடனே குழப்பம் விட்டுரு. இப்படி ஒரு குழப்பம். ஏன்னா அப்போதான் நீங்களும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கேன்னு நினச்சிக்கொள்ள. அதுக்காக விஷயம் ஒன்றும் இல்லை. வெறும் பிரபஞ்சம் முழுக்க நாராயணனுடைய உடல். இது மனசில் வாங்கிடுதுன்னா அப்புறம் வேதத்தில் எந்த இடத்துலையும் குழப்பம். அதனால எத்யேதம் யதி சர்வபூம கதிதம் வித்யாத வித்யாதம பிரத்யூஷ பிரதிதந்திரம் அந்திமயுகே கஷ்டித் விபஷ்சித் தபஹ தத்ரைகத்ர ஜடித்யுபைதி விலயம் தத்தன்மதஸ்தாபனா ஹேவாக பிரதமான கைதுக கதா கலோல கோலாகலகா. நாங்கள் புதுசாக தீசி வச்சுருக்கோம், நாங்கள் வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எங்கள் அத்வைதம் தான் ஓகே, எங்கள் துவைதம் தான் ஓகே அப்படின்னு யார் யார் பேசினாலும் அந்த பேச்சு அத்தனையும் அடிபட்டு போயிடும். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னா குழப்ப முடியாது. உலகம் பொய், ஏன்னா ஒன்று தான் உண்டு வேதம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்து உலகம் உண்மை, பகவான் உண்மை, ஆனால் ஒன்று தான் இருக்குங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டால் அதுதான் உயிர், மீதி தான் உடம்பு அப்படின்னு வச்சு. அதனால எங்களை யாரும் குழப்ப முடியாது. இது தெரிஞ்சுட்டா சிவன் நாராயணனே உயர்ந்த, ஏன்னா அவன் தான் உயிர், அவனை விட உயர்ந்த தத்துவம் இல்லைன்னு புரிஞ்சுக்க. இப்போ எல்லா வார்த்தைகளும் அது உள்ள இருக்கிறது தான் சொல்லுவாங்க. இப்போ கருணாகரன் ஓங்கி அடிச்சேன்னு சொன்னா ஒருத்தர் சொன்னா நீ அடிக்கலன்னா, ஏன்னா நீ கருணாகரன் எங்கேயா அடிச்சு, கருணாகரன் உடம்பத்தானே அடிச்சு. கரெக்ட் தானே? என் உடம்பத்தானே உங்களால் அடிக்க முடியும், என்ன அடிக்க முடியுமா? டச் பண்ண முடியும். டச் பண்ணால் ஆத்மாவை டச் பண்ணிட்டாரு. சார் என் நெஞ்சை எப்படியோ வருடி விட்டீர்கள்னு ஃபிகரேட்டிவாக தான் சொல்லலாம். நெஞ்சை வருடவும் முடியாது, தடவும் முடியாது. என்னை என் ஆத்மாவை வருட முடியாது, என் உடம்பை தான் அடிக்க முடியும். அப்போ என் உடம்பு அடித்தாலும் என்ன அடிச்சேன்னு நான் சொல்லணும். ஏன்னா என் உடம்பு நான் ரெண்டும் ஒன்றாக விஷயம் தெரிஞ்சவர்களும் சொல்வது உலக வழக்கு. உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பெரிய அப்ஜெக்ஷன் பண்ணுற ஆடிட்டர் ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் வாட்டர் பாய் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. வெயில் காலம் வந்துடுச்சுன்னா அது தட்டிக்கு, வெள்ளைக்கார காலத்தில் இப்போ ஏசியெல்லாம் வந்துடுத்து, வெள்ளைக்கார காலத்தில் அவர் வெயில் தாங்காது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பெரிய தட்டி, அந்த தட்டியில் ஒருத்தன் தண்ணி ஊற்றுவாங்க. வாட்டர் பாய் பேர், வாட்டர் கேரியர், தண்ணி கொண்டு வரான். தண்ணி தூக்கிட்டு வர பையன் ஒரு பேர். அங்கேருந்து ஒரு பையன் தண்ணி தூக்கிட்டு வரானான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆயிட்டு வந்தார். அந்த தண்ணி தூக்கிட்டு வரான், அதுக்காக தான் போட்டுருக்கோங்க. அங்கேயா தண்ணியை தூக்குறான், பக்கெட்டெல்லாம் தூக்குறாங்க. ஏன்னா தண்ணி பக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு வரான். தண்ணி எப்படியா தூக்க முடியும்? அதெல்லாம் தண்ணி தூக்கலாம் அவன் பைத்தியக்காரான். தண்ணீர் பக்கெட்டையும் தண்ணின்னு சொல்கிறோம். ஏன்னா தண்ணி பக்கெட்டில் கேரியார். அதே மாதிரி உடம்புல ஜீவாத்மா, உடம்பால கேரிட்டா இருக்கு, உடம்பே ஆத்மான்னு சொல்கிறது. எப்படின்னு எம்பெருமானார் காட்டியவில்லை ஆச்சாரியார் சொல்கிறார். சிவபிரகாசிகாச்சாரியர் சொல்கிறார், ஜலத்தை தூக்கிட்டு ஜலவாகன் தண்ணி கொண்டு வரான்னு சொல்கிறான். யாருமே தண்ணி கொண்டு வர முடியாது, தண்ணி குடம் தான் கொண்டு வர முடியும். தண்ணி கொண்டு வர முடியும். தண்ணி கொண்டு வந்துக்கிற மாமி நீங்கள் தண்ணி பாட்டில் வேணால் வச்சுட்டு போயிருப்போம். தண்ணி வச்சுருக்கு, தண்ணி தான், தண்ணி எடுத்து வந்துருக்கீங்கன்னா தண்ணி பாட்டில் தான் அர்த்தம். அதாவது தண்ணியுடைய பாட்டில் வச்சுட்டு இருக்காங்க, தண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவை ஜீவாத்மாவை உடைய உடம்பு இருக்கிறதுனால ஜீவாத்மாவே உடம்புன்னு சொல்லுவோம். அதனால் இந்த மாதிரி வேதம் சொல்லியிருக்கக்கூடிய உலகமே நாராயணன்னு சொன்னார் அர்த்தம். உலகம் நாராயணே உடம்பு. இப்போ சிக்கல் தீர்ந்து போயிட்டுதா? இப்போ புரிதா? பாஷ்யக்காரர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் வேதத்தில் உள்ள குழப்பாதை தீர்ந்து. அதுக்கப்புறம் தத்ரை கத்ர ஜடித்யுபைதி விலயம்
தத்தன்மதஸ்தாபனாக பிரதமான ஹைகுதக கதா கலோல கோலாகலகா. உங்களுக்கு ஒரு வேடிக்கை சொல்றேன், சுவாமி தேசிகன் ராமானுஜத்தில் அவ்வளவு பக்தி வச்சிருந்தார். அது அத்தனைக்கு இந்த டெஃபினிஷன் தான். அவரே பெரிய ஜீனியஸ், அவ்வளோ பெரிய ஜீனியஸ். ராமானுஜன் திருவடின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட சல்யூஷனை கொடுத்து அனைத்து ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணினார் ராமானுஜன். சப்தானாம் தத் பரியந்த விசிஷ்டவாச்சித்துவம். அதனால உடலை சொல்ற வார்த்தைகள்லாம் உடலுடைய ஆத்மாவை சொல்ல. குண்டு இங்கே வானத்தில் கூப்பிடுறோம், அந்த ஆத்மா குண்டு இல்லை, குண்டான உடம்பை உடைய ஆத்மா. அவன் என்னாச்சு, நீங்க என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஆத்மாவை சொல்லும். எல்லாருக்கும் ஆத்மா நாராயணன் ஆகினால எந்த சப்தம் சொன்னாலும் நாராயணத்தை சொல்லும். அதில் லேப்டாப் ஆயிரமா மைக் ஆயிரமா அர்ச்சனை பண்ணலாம் தாராளம். ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம பெரியவா அப்படி பண்ணலை, அவ சொன்ன வார்த்தையே சொன்னா சந்தோஷம். நம்ம முன்னோர்கள் எதை சொன்னாலும் அதையே சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அவ சொன்ன வார்த்தையை சொல்லும். அஷ்டாட்சர விதிதான் நாராயண அர்ச்சிக்கணுமா ஜெபிக்கணுமா? அஷ்டாட்சரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு புதுசாக ஒரு மந்திரம் சொல்லி சொல்லக்கூடாதான்னு பட்டரை கேட்டா, பட்டரை சொன்னார் சொல்லலாம். ஆனால் இதுதான் என் பெருமானார் சொன்னார், இதுதான் எங்கள் தாத்தா சொன்னாருங்கிற இமோஷனல் பைண்டிங் வரும். ஆகையினால அப்படி அர்ச்சனை பண்ணுறோம். விஸ்வாயமா விட்டவேனமான்னு சஹஸ்ரநாமார்ச்சனை பண்ணுச்சு. விஸ்வாயமா விட்டவேமா குதிரை ஏனமா கழுதை ஏனமா பண்ணாலும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நாராயணன் தான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நாராயணன் தான். ஆனால் அப்படி ஏன் பண்றது இல்லைன்னா, அதற்கு இந்த மந்திரங்கள் இப்படி சொல்லி பண்ணணுங்கிற மரபு முறை அதில் உள்ள அட்டாச்மெண்ட். ஆகையினால எல்லாம் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன பண்ணா, எங்கள் டால்மியா சிம்மில் நான் வேலை செஞ்சு தாஸ் ஒரு சீஃப் கெமிஸ்ட் இருந்தார். அவன் அம்மா கோயிலுக்கு பக்தியாக வரும். அது சிவா விட்டு கோயில். அப்போ நான் சின்ன வயசு அங்கே ஒரு வேத பாராயணம் பண்ணுறதுக்காக போவோம். அங்கே ஒரு கரபாடி இருந்தால் அவரோட சொன்னாலும் இம்ப்ரூவ் ஆகும்னு அந்த கோயிலை உட்காந்து சொல்லுவோம். அப்போ தாஸுடைய அம்மா நாயோட வந்துருவாங்க. அந்த குருக்கள் திண்டாடுவான். பெருமாள் ஸ்ரீ பட்டாச்சார் எடுக்குவார். ஏன்னா நாய் கூட வந்து கொடுத்தா புண்ணியவாசனம் பண்ணுறேன். அவள் சீஃப் கெமிஸ்டருடைய அம்மா, அவளை போய் சொன்னால் அவளுக்கு பெங்காலிகள் கூட புரியாது. அந்த அவரைச்சே நாயும் கூட வந்து. அப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நம்ம ஸ்வபதிபியோ நம. நாயும் பெருமாள் சொல்லிட்டு வேதத்தில் சுவாமி நாய் கொடுத்து அந்த போயிட்டு நாயும் பெருமாள் தான், சந்தேகமே இல்லை. நாய்க்கும் அந்த ஆத்மா நாராயணன் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த நாயான வடிவத்தில் இருக்கிற அதை உள்ள கொண்டுடக்கூடாதுன்னு பகவான் போட்ட சட்டத்தில் இருக்கிறதுனால அதை நான் உள்ள கொள்றோம். ரொம்ப விதண்டாவரம் பண்ணுறான். எல்லாரும் ஒன்றுதாலும் சுவாமி நீதான் உபன்யாசம் சொல்றீங்க. அதனால நாய் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டாயிருந்தேன். அது நாராயணன் தானே தான், வாஸ்தவம் தான். அதுக்குள்ளேயும் நாராயணன் தான் இருக்கிற, யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் கவர்ன் பண்ணுற வேற ரூல் அது மட்டும். ஆனால் ஒரு டிசிப்ளினில் வாழணும்னு சொல்லும்போது சாஸ்திரம் படிப்போம். எல்லாரும் ஒன்று தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அத்தனை பேரும் ஒன்று, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆத்மா நாராயணன். ஆகையினால நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது. அதே சமயத்தில் சாஸ்திரத்தில் எங்கே என்னென்ன இடம் இருக்குதோ இதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு எம்பெருமானார் இவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணினார். அதனால தான் சப்தங்கள் எல்லாமே நாராயணனை தான் சொல்லும். எந்த பூஜை பண்ணாலும் நாராயணன் தான் போகும். ஏன்னு கேட்டால் முக்கியமான விஷயம், உள்ளுக்குள்ள இருக்கிற சாமி நாராயணன் தான். எந்த தெய்வம் பலம் கொடுத்தாலும் நாராயணன் தான் கொடுக்குறான். அதுவும் உண்மை, அந்த தெய்வம் கொடுக்கறது இல்லை. ஐயோ இது வேற மோசமா இருக்கு, அத்தனை பேர் இருக்காளே சுவாமி இப்படி உன்னியாசம் பண்ணிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எந்த தெய்வமும் பலன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தெய்வத்தை உள்ளிருந்து இயக்கிறவன் நாராயணன். அவன் இயக்கினால்தான் இது கொடுக்கும். அதனால இப்போ நமக்கு ஒருத்தர் வந்தார், ரொம்ப அற்புதமான டிஎஸ்ஆர் சந்தனம் கொண்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு பூசணும்னு நினைக்கிறேன் அப்படி நீட்டுக்கோ கையெல்லாம் பூசி விட்டார். கைக்கு சந்தனம் பூசினோன்னு ரொம்ப சந்தோஷம் தாங்கல நமக்கு. இந்த 1000 ரூபாய், இப்போ 1000 ரூபாய் நோட்டு இல்லை, அதனால 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்படி 2000 ரூபாய் கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், அவருடைய கை வாழ்க, அவருடைய கைதான் எனக்கு தெய்வம். ஏன்னா அவர் கைதான் 2000 கொடுத்தது. அவர் கையாக கொடுத்தது, அவர் கைக்கு பூசின சந்தனத்தால் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா திருப்தி பண்ணி கொடுக்க வச்சு கையால் கொடுத்தது. அதனால் கொடுத்தது நாராயணன். லபதேச்ச ததக்காமா மயைவ பிஹிதானு ஹிதான் என்று கீதையிலே பகவான் சொல்கிறான். எல்லா தெய்வங்களுக்கும் விடராடாக்கா இல்லை, அவன் பலந்தரான்னு நினைக்கிறான். கொடுப்பது நான் தான், அங்கே உள்ளிருந்து நான் தான். அந்த இடத்துல கூட சங்கராச்சாரிய சொல்லிட்டார், இப்படி இருந்தும் கூட மற்ற தெய்வங்களை வழிபடுறானேன்னு பெரும்பாலும் வருத்தப்படுறாருன்ட்டு அவரே தாங்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மேட்டர்.
அதனாலதான் சர்வ கர்ம சமாதி. எந்த தேவதையை பூஜை பண்ணலாம் நாராயணன் தான் போகும். அப்ப நானும் சபரிமலைக்கு போட்டோமான்னு அர்த்தம். பரண்யாசம் ஆயிடுத்து. நீ தான் சொல்லி எல்லாருக்கும் அந்தராத்மா நாராயணன் தான். நானும் சபரிமலைக்கு போனா ஏன் வையல் நீங்கள்லாம் மக்கள் பண்றேன்னா தேசிகன் பார்த்தார். இதுவும் கரெக்ட் தான். மாமி சினிமாவுக்கு போயிட்டு அடுத்ததுக்காரரோட ஆத்துக்காரர் வந்தார். ஏண்டி அவரோட சினிமாவுக்கு போனேன்னு கேட்டார். நீங்க நினச்சிட்டு போனேன்னா அந்த மாதிரி. அதனால அந்த கற்பு நிலையை எடுக்கணும். அது எந்தெந்த வடிவத்துல பகவானை வழிபடணும்னு பகவான் சொல்லியிருக்கான். அதைத்தான் பாடுவோம். எல்லாம் அக்னி தான். அக்னி சுத்தமானது. நெருப்புக்கு என்ன தோணும் சுவாமி? அக்னி சுத்தமானது. அதுக்காக ஃபியூனரல் காட்டிலிருந்து நெருப்பு கொண்டு வந்து தள்ளிப்போய் போட்டால் சாப்பிடுவாடா? ஒத்துப்பாடா? ஏன் வேண்டாயா? ஆகையினால இதுதான் எடுத்துக்கணும், இதுதான் எடுத்துக்கூடாதுன்னு மாறதும் சாஸ்திரம். அதுபடி போகணும். ஆனால் எங்கும் நாராயணன். எங்கும் நாராயணன் என்பதும் உண்மை. எல்லாம் நாராயணன் என்பதும் உண்மை. எந்த பூஜையும் நாராயணனுக்கு தான் என்பதும் உண்மை. ஆனால் அதற்காக பண்ண வேண்டியது இட்டத்துக்கு பண்ண முடியாது என்பதும். இதுதான் எம்பெருமானாருடைய அத்தியுதமான இந்த ஃபார்முலாவில் டெரைவ்டான விஷயம். அப்புறம் பக்தி பிரபத்தி வசீகாரியத்துவம். இது கூட அடங்கும். இந்த எம்பெருமானுக்கு நம்ம உடம்பா இருக்கிறதுனால அதை நாம ரியலைஸ் பண்ணிட்டோமானால், ஏன்னா நம்ம உடம்புக்கு நம்ம அவனுக்கு உடம்புக்கு தெரிய அறிவு கிடையாது. நாம் அவனுக்கு உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவனுக்கு நமக்குள்ள சம்பந்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்புறம் அவன்கிட்ட பக்தி பண்ணாமல் இருக்க முடியாது. இது ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். 19 பேரும் ஆயிடுச்சு. அதனால சீக்கிரம் முடிக்கணும். இதை மட்டும் சொல்லி முடிக்கணும். அதாவது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுச்ச சொன்னான். டே அர்ஜுனா, நீ என்ன ரொம்ப நேசிச்சு பக்தி பண்ணணும், அதான்டா பக்தி யோகம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. சூப்பராக சொல்கிறேன். அர்ஜுனன் சொன்னான், எவ்வளோ நேசிக்கணும் மட்டும் சொல்லு. ஹவு மச் அஃபெக்ஷன், அதை கொஞ்சம் குவான்டிஃபை பண்ணிருந்தான். பெருமாள் சொன்னார், நீ உன் பிள்ளை, உன் மனைவி, உன் குழந்தை அப்படின்னு இவர்கள்ட்ட எவ்வளோ நேசம் வச்சிருக்கியோ, அது ஒரு கடுகு இருந்ததுன்னா என்கிட்ட வைக்கிற பக்தி இமயமலை அளவு இருக்கும். அர்ஜுனன் சொன்னான், அப்போ கூட கேசன்ட்டான். அந்த மாதிரி பக்தி என்னால் பண்ணவே முடியாது. ஏன்னா நானே என் மனைவி என் குழந்தை தான் நேசிக்கிறேன். அதுகிட்ட வைக்கிற நேசமே என்ன காரணமாயிடுச்சு தான். அப்படி அதை விட இது கடுகு இமயமலையோட உன்னை நேசிக்கணும்னா கிருஷ்ணா முடியுமான்னு கேட்டான். முடியாதுட்டான். பகவான் சிரிச்சார். அப்போ ஒன்று பண்ணு, உன்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். ஓகேண்ணா, நீ உன்னை ஏற்காது, உன்னையே லவ் பண்ணு அப்படின்னா. எனக்கு குழப்பமா இருக்கும். நம்ம உபன்யாசம் பண்ணிட்டு ஒரு தடவை தாமரத்து கணேசன் இருக்கிற பார்த்துக்க ராத்திரியில் போனேன் 11 மணிக்கு. அங்கே பழக்கடியில் ஒருத்தர் எதையோ தேடிட்டு இருந்தேன். பரிதாம இருக்கிற ராமே பார்த்தேன். ஆடுறார், தேடுறார். அதில் கிட்ட போய் என்ன சார் தொலைச்சிட்டேன் அப்படின்னு கேட்டேன். ஸ்கூட்டர் சாவியை தொலைச்சிட்டேன். ஸ்கூட்டரை காணும் பக்கத்தில். ஸ்கூட்டர் சாவியை தொலைச்சேன், தேடிட்டு இருக்கேன். நான் ஒன்று கேட்டேன், எங்கே சார் தொலைச்சேன் அப்படின்னு கேட்டேன். அடுத்த தெருவில் தொலைச்சேன். அடுத்தது வச்சது இங்கே வந்து தேடல, மூட இருக்காய் அவனுக்கு, இங்கே தானே லைட் இருக்குது. அப்புறம் தான் புரிஞ்சுது, சாமி இங்கேருந்து வந்திருக்காரு, நேரோட பேசிருக்காரு. விஷயம் என்னன்னு கேட்டால், அர்ஜுனனை என்ன நேசிச்சா மோட்சம் தரேன்னு சொன்னான் பகவான். அர்ஜுனன் முடியாதுன்ட்டான். என்னை நேசிக்க முடியும், அப்போ உடனே நேசிச்சு போட்டுட்டார். அந்த அந்த கதை மாதிரி லைட்டிங் இருக்குது, அதெல்லாம் இங்கே தேடினா சரியாகுமான்னா, அதுக்கு ரொம்ப அழகாக குடவாச ரசிமாச்சா பெரியவாள் அற்புதமாக விளக்கிருக்கார். அழகாக எழுதுறார். சொல்கிறார், இந்த உடம்பு இருக்கு, நம்ம உடம்புக்கு அறிவு கிடையாது. ஆனாலும் நம்ம உடம்பு நமக்கு எல்லா வித பணிபடியும் செய்யும். இப்போ இந்த உடம்புக்கே அறிவு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுவே மருந்து எடுத்து தடவிடாது. நாம பெருமாளுக்கு உடம்பு, நமக்கு அறிவு இருக்கு. அப்போ நம்ம பெருமாளுக்கு எப்படி பணிபடி செய்யணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பெருமாள்கிட்ட அன்பு வந்துடும். நம்ம ரியலைஸ் பண்ணினா பெருமாள்கிட்ட அன்பு. அதுக்கு இந்த சரீராத்மாவும் தேவை. ஆயினால்தான் இது ஆயிடுச்சுன்னா அவன்கிட்ட பக்தி பண்ணணும். பக்தி பண்ணால் அனுகிரகம் பண்ணும். அதனால பக்திக்கும் இந்த சரீராத்மக்கான அவசியம் தேவை. பிரபத்தி பண்ணுறது நிச்சயம் தேவை. இன்றாக நாளையாக இனிச்சிறு நின்றாக நின்னருள் என்பார்கள். அது ஆழ்வார் சொல்லிட்டார். அதாவது பகவான் நம்மளை காப்பாற்றுன்னு கடமைப்பட்டிருப்பானா, சரணாதி கூட நீ காப்பாற்றுவியான்னா பகவான் சொன்னான், என் உடம்புல இருக்கிற அழுக்க நான் போட்டிக்க மாட்டேன், நீ என் உடம்பாயிடுத்த, அதெல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சு நீ அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதை செய்யும். அதனால தான் பக்தி பிரபத்தி வசீகாரியத்துவம் இதில் இருந்தால் கிடைக்கும். போகசாமிய பிரதத்துவம். பகவானுடைய உடம்பு நாம
பகவானுக்கும் போகம் உண்டு. எந்த போகம்? வைகுண்டத்தில் எல்லாரும் கூடி புலவர். அந்த போகத்தை தன் உடம்புக்கு தனி, தனக்கு ஒன்று தனியாக வச்சுப்பாடா, அதுவும் கிடைக்கும். ஆகையினால இந்த மூல பிரகிருதியாக இந்த உடம்பு நம்மளுக்கு போய் அந்த பகவான் நித்திய பூதியில் இருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். இத்தனையும் இந்த ஆத்மா பகவான் ஆத்மா நம் சரீரம் இல்லை ஞானத்தினால. ஆகையினால இது அவ்வளோ வசந்தது அப்படின்னு அந்த நாம் அவனுக்கு சரீரமாக இருப்பது இந்த டெஃபரேஷன்னால பாஷிக்காரர் காண்பிச்சு. இது விஸ்வரூபம் சொல்ற கண்ணு சூரியன், காது சூரியன், சந்திரன், திசைகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு பகவான் இப்படி ஒரு வடிவெடுத்து காண்பிக்கலாம், அல்லது நம்மளை தியானம் பண்ணுறதுக்கு கற்பனையாக சொல்லுது. ஆனால் இப்போ நம்ம சொல்றது ஆசிட்டிஸ். மைக்கும் பெருமாள் உடம்பு, நாமும் பெருமாள். சரி, இப்படி எம்பெருமானாருடைய டெஃபரேஷனை தேசியம் ரொம்ப அழகாக காண்பிச்சிருக்கார். நிறைய இடத்துல காண்பிச்சிருக்கார். நியாய சித்தாந்தத்தில், ரகசிய சாஸ்திரம், தொட்ட இடத்துலாம் காண்பிச்சிருக்கார். அப்படி எம்பெருமானாருக்கு கைங்கரியம் தேசியன்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறோம். இன்னும் நிறைய இருக்கு விஷயம், அதெல்லாம் இப்போ டைம் இருக்கு. எம்பெருமானார் எழுதின கீதா பாஷ்யத்தில் தேசியன் காண்பிச்சு கொடுத்துருக்க அழகான பொருள்கள் தனி. எம்பெருமானாரை தேசியன் எப்படி கொண்டாடிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான பாசம் ஒன்று இருக்கு. அதோட பூர்த்தி பண்ணுறோம். விரோத பரிகாரத்தில் வருது. அது இன்னொரு நாளைக்கு நல்ல பெரியவாக இருக்கு. அலந்தாம்புயத்திருந்து தேனருந்தி இன்னகல் அல்குலா செங்கடந்த நடைகொள்ளாத தனமெனோ. இது எல்லையிலங்கிலிய ஸ்டைலில் இருக்கிற சுவாமி தேசிகன் உரையாடல் பாசம் நாடக பாட்டு. நலம் தவிர்ந்ததால் அதன்கள் நாவி வீரழிந்ததால் நாவணங்கு நாதர் வந்த வீரழிந்ததன் சலந்தகிருந்து மாது செய்து சாடி முண்ட மீண்டரை செல்விலே நனக்கனைத்துரைத்த வேதிராகவம் பலந்தரங்கை நாயனார் வழக்கு இழந்த கீர்த்தியால் வாரி பாலலாம் அதென்று மாசில் வாழி வாழியே. எம்பெருமானார் எல்லா நாளும் வாழ வேண்டும் என்று விரோத பரிகாரம்ங்கிற புஸ்தகத்தில், விரோத பரிகாரம்னு தேசிகன் ஒரு கிரந்தம் வெளிச்சிருக்கார். அதில் என்ன பண்ண, என்ன என்ன விரோதங்கள் தப்பு இருக்குன்னு நினைப்பீங்களோ அதெல்லாம் தானே கிளப்பி பதில் சாதிக்கிறார். இதெல்லாம் எப்படி அவமால செய்ய முடியுதுன்னு கேட்டா, இதெல்லாம் எம்பெருமானார் காட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானாருடைய புகழை வர்ணிக்கிறார். இதை பாசுறதுக்கு அர்த்தம் ரொம்ப நாழி ஆகும். இதானமா சொல்லணும். அடுத்த பெரியவாள் யாராவது வச்சு இது 1 மணி நேரம் உபன்யாசம். அதனால இத்துடன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். மணி 8:17 என்னுடைய பாலிசிக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருக்கேன். லேட்டாக ஆரம்பித்தாலும் டைத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு நம்ம வழக்கம். இன்னைக்கு போனால் போகிறது சும்மா சும்மா சொல்லிட்டு 10 நிமிடம் சொல்லிட்டு அதுதான் போனால் போகிறது. 8:6 ஏஷ பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச ராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை கிருப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாभ्यो யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜம்தே